ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய பன்னர்காட்டா நேஷ்னல் பார்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குங்க. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் தாங்க போக போகிறோம். காலையில் 8 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து பரப்பிட்டு மெட்ரோவில் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு செக்கிங் எல்லாமே முடிஞ்சு நம்ம உள்ளே வந்தோன்னே டிக்கெட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த செக்கிங்குமே முடிஞ்சிட்டு போர்டிங் பாஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. போர்டிங் பாஸும் வந்து செக்கிங் முடிஞ்சிட்டு நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த செக்கிங்குமே முடிஞ்சு நம்மளை வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த மிரரில் வந்து ஏரோப்ளைன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டு வரதை வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வானத்தில் அதோ ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம டாட்டாலாம் காமிச்சிருப்போம். அந்த நினைவுலாம் வந்ததுங்க. இது பக்கத்துலேயே பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே காலை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் போக போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த அனுபவத்தை வந்து என்னால் சொல்லவே முடியல. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. மித்ரன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணால் அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஏரோப்ளைன் வந்து ஸ்லோவாக மூவ் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடாக எடுத்து அழகாக மேலே தூக்குனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ராட்டினம் அந்த தாலாட்டு அசுர தாலாட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த அசுர தாலாட்டு வந்து நம்ம ஆடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மேலே போகும்போது ஒரு ஃபீலிங் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்படியே மேலே போக பார்த்திங்கன்னா அப்படியே வீடு எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய நிலப்பரப்பு வந்து ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய பேர் நிறைய டைம் வந்து ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. நம்மலாம் ஃப்ளைட்டில் போகுமா அப்படின்னு நினச்சிருந்த காலம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது எனக்கு எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக தெரிஞ்சுதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து ரொம்ப மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிலப்பரப்புலாம் வந்து ரொம்ப சின்னதாகவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மேகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். மேகத்துக்குள்ளே போன பிறகு கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியலங்க. அழகாக இருந்ததுங்க அந்த வானம். அந்த ப்ளூ ஒயிட்டுமா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேகத்தை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் ஒன்று வந்துச்சுங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏரோப்ளைன் வந்துட்டாலே நான் வந்து கீழே இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் வந்து மறைஞ்சு போயிடும். அதான் மேகத்துக்குள்ளே போயிடும். அதோட சவுண்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த மேகத்துக்கு மேலேயே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. 25 மினிட்ஸில் வந்து நம்ம பெங்களூரை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். நம்ம இறங்க போகிறோம். ஃப்ளைட் வந்து வானத்தில் பறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இருக்காதுங்க. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரிலாம் வந்து திருப்பும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக அது ஃபீல் ஆகும். இந்த பக்கம் திருப்புறாங்க, அந்த பக்கம் திருப்புறாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூருக்கு ரீச் ஆகுறோம் பார்த்திங்களா. ரீச் ஆகும்போது இறங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி வராங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. இப்போ வந்து நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆகுறோம். கரெக்டாக வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் ஃப்ளைட்டு. ஸ்பீடாக வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நம்மளை இறக்குறாங்க. 12:30க்கெலாம் வந்து நாங்கள் பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. ஹோட்டலில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாள் வந்து இனிதே முடிவடைஞ்சிதுங்க. மறுநாள் காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பன்னர்கட்டா நேஷ்னல் பார்க் வந்து காலையில் 9 மணிக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அந்த ரெட் கலரில் ஒரு லிக்விட் இருந்தது பார்த்திங்கன்னா, அதுதான். ஏன்னா வந்து விலங்குகளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம அதை காலில் நினச்சி தான் உள்ளே போகணும். இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சஃபாரி, ஜூ, பட்டர்ஃப்ளை கார்டன். சஃபாரிக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 rupees பர் ஹெட்டுங்க. ஏசி சஃபாரி போகிறதா இருந்ததுன்னா 500 rupees பர் ஹெட்டுக்கு வச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏசி வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஏசியை சூஸ் பண்ணுங்கள். ஏசினா ஃபுல்லாக கண்ணாடியில் வந்து
வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களால் வந்து எந்த விலங்குகளுமே வந்து பார்க்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, நேரில் பார்த்த மாதிரி வராது. நீங்கள் வந்து நான் ஏசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஜன்னல் மாதிரிலாம் அழகாக வச்சுப்பாங்க. நம்மளை நல்லா சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறாங்க. அதில் குட்டியாக ஜன்னல் மாதிரி இருப்பீங்களா, அதில் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா நிறைய மான் இருந்தது, யானைகள் இருந்தது, கரடிகள்லாம் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூலெலாம் வந்து விலங்குகள்லாம் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சுதந்திரமாக சுற்றிட்டுருப்போம் இல்லைங்களா. ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்மளை வந்து அந்த வண்டிக்குள்ளே வந்து பூட்டி வச்சிடுறாங்க. விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கேட் இருக்குங்க. இப்போது கரடி மானை முடிச்சுட்டு நம்ம கரடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், கரடியை பார்க்குறதுக்கு என்ட்ரு ஆகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அந்த கேட் ஓப்பன் ஏன்னா ஒரு விலங்கு வந்து ஒரு விலங்கோட வந்து மிங்கிள் ஆகி அவங்க வந்து சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பார்ட்டிஷனாக வந்து அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. கரடி, மான், யானை, புலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வருது, ஒரு மனுஷங்களை பார்த்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அதெல்லாம் வந்து டெய்லியும் நம்மளை வந்து பார்க்க வரவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இது புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க வாட்டு ஜாலியாக இருந்தாங்கங்க. ரோட்லேயே அழகாக க்ராஸ் பண்ணி போகிறது வர்றது, நம்மளை வந்து அழகாக பார்க்குறது, ஒரு மாதிரி பயம்படுத்துகிற மாதிரிலாம் இல்லைங்க. ஜாலியாக இருந்தது. சிங்கம் பார்க்குறது தான் அப்படியே பொம்மை மாதிரியே இருந்ததுங்க. அழகாக அங்கே மூங்கில் காடுகளாக பொதர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அங்கே அழகாக வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க. வெள்ளை புலிலாம் பார்த்தேங்க நான். அதெல்லாம் வந்து நான் டிவியில் தான் பார்த்தேன். நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மித்ரனுக்கு வந்து வெக்கேஷனாக இதை கூப்பிட்டு வந்து காமிச்சது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நேரடியாக வந்து கூப்பிட்டு வந்து வைல்டு அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம எவ்வளவோ படிச்சிருப்பாங்க குழந்தைங்க. மித்துக்குட்டி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாருங்க. இதெல்லாம் அவர் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக ஃபீல் பண்ணார். அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அந்த காட்டை சுற்றி நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போனது வந்து பட்டர்ஃப்ளை பார்க் தாங்க. பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்து இப்போ என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 40 rupees வந்து பே பண்ணோங்க. பே பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். நான் வந்து மூணார், கொடைக்கானல் இதெல்லாம் கூட நான் பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே என்ட்ரானவுடனே வந்து எல்லாமே பச்சை பசேன்னு சூப்பராக இருந்ததுங்க. அதனால் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே மூவ் ஆனோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாமரம் இருந்தது. அந்த மாமரத்துலேருந்து மாங்காய் பறித்து குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன பார்க் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. குழந்தைங்க நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து மித்ரனும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் உள்ளே போனோம். பார்க்கில் வந்து விளையாண்டு முடிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே தான் உள்ளே போக போகிறோம். அது பார்க்கவே என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே என்ட்ரானவொன்னே அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இடம். சுற்றி க்ரீனிஷாக இருந்ததுங்க. மேலே வந்து ஒரு கூடு மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன பானைகள்லாம் வந்து அழகாக சுற்றி வச்சுருக்காங்க. அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய கலர் பட்டாம்பூச்சியாக வந்து பறந்துட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ்க்கு மேலே நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது உள்ளே விட வெளியே வந்து நிறைய பட்டாம்பூச்சி வந்து சுற்றிட்டு இருந்ததுங்க. மஞ்சள் கலர், பச்சை கலர், கிரீன் கலர், அந்த மாதிரி வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. அங்கே நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மலர்கள்லாம் இருந்ததுங்க. வைலட் கலர்ஸ், எல்லோ கலர்ஸ். ஏன்னா அந்த பட்டாம்பூச்சி வந்து கவரணும் இல்லைங்களா அந்த மலர்கள். அதனால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மனசுமே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாமல் அப்படியே ஒரு சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
இங்கே வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட படம் போட்டிருக்கு. அந்த பட்டர்ஃப்ளையோடைய நேம், அந்த பொட்டானிக்கல் நேம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்கங்க. நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே நுழையும் போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்கள்லையும் வந்து மியூசியம், அந்த பட்டர்ஃப்ளை மியூசியம் இருக்குங்க. ஆனால் இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவாலஜி லேப்குள்ளே நுழைஞ்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பட்டர்ஃப்ளையை வந்து பதப்படுத்தி அதை அழகாக வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அதோடைய பேர்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. வீடியோவில் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல, ஆனால் வந்து நேரில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது புதுசாக இருந்தது. இந்த இடத்துல நான் அதை வந்து புதுசாக பார்த்தேன். பட்டர்ஃப்ளை கார்டனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூக்குள்ளே என்ட்ராயாச்சுங்க. இங்கே வந்து வரி குதிரை, ஒட்டகச்சிவிங்கி இந்த மாதிரி நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது மித்ரன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசில் அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி போவோம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு எதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் வந்து காமிச்சா அவங்களுக்கு நாலேஜ் வளருமா, இது மாதிரி நம்ம யோசிச்சு வந்து நம்ம இங்கே ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம டூர்னு வந்தாலே அங்கே ஒரு பார்க் இருக்கணும், அங்கே ஒரு ஜூ இருக்கணும், அங்கே குழந்தைங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களே வந்து யோசித்து நாங்கள் வந்தோம். அதே மாதிரி மித்ரனுக்கு இது பிடிக்கணும், அவன் இதுலேருந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோங்க. குழந்தை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஒவ்வொன்றுமே நேரில் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒன்றுமே அவன் பாடத்தில் அம்மா லயனு, அம்மா டைகரு, அந்த யூகேஜி எல்கேஜி, அதாவது நம்ம மித்ரன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே போகிறான். அவன் ஒவ்வொன்றுமே வந்து அந்த படத்தை பார்த்து இப்போ தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுற ஏஜ். அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஜூக்கு கூப்பிட்டு வந்து ஒவ்வொன்றுமே நம்ம காமிக்கும் போது அவன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். இது எல்லாமே வந்து அவன் மைண்டில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகி, அம்மா நம்ம இங்கே போகணும்ல, நம்ம டைகரை பார்த்தோம்ல, நம்ம லைனை பார்த்தோம்ல, இந்த மாதிரி வந்து அவன் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வாழும்போது குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் காமிச்சா அவங்களுக்கு என்னென்னலாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஜூக்கு அவங்களுக்கு என்னென்ன நாலேஜாக அந்த குட்டி வயசில் என்ன நாலேஜ் வளர்க்க முடியும் அந்த மாதிரி பார்த்து நம்ம கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது அவங்க மைண்ட்லேயும் வந்து நல்லா அழகாக வந்து பதிஞ்சிருங்க. மித்ரனுக்குமே அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வந்தது. அவனும் எல்லாமே கற்றுக்கிட்டான். நம்ம வந்து சஃபாரியில் போகும்போது பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, அப்புறமா கரடி, மான், யானை இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் விலங்குகளை மட்டும்தான் நம்ம அந்த சஃபாரியில் பார்த்தோம். ஆனால் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. வரிகுதிரை பார்த்தோம், ஒட்டகச்சிவிங்கி பார்த்தோம், மான்லேயே வந்து 3-4 வெரைட்டிஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து நரி பார்த்தோங்க. நரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹைனா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நைட்டில் முழிச்சிருப்பாங்க போல். பகலில் எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, படுத்துட்டு தாங்க இருந்தாங்க. ரொம்ப தூரத்தில் தான் இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நீர் யானை இருந்துச்சு, 2 நீர் யானையை பார்த்தோம். நீரியனை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுங்க. நம்ம இந்தியன் எலிஃபெண்ட்டுக்கும் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எலிஃபெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேருந்து பாடியிலேருந்து ஒரே மாதிரி கலரில் இருக்குங்க. ஆனால் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டில் வந்து அந்த முகம் இருக்குது பார்த்திங்கன்னா, முகத்தில் வந்து முக்கோணம் மாதிரியான ஒரு ஷேப் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரே கலரில் இருந்ததுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சின்னதாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே மித்ரன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஏனையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மான் வகைகள் தாங்க. அதில் வந்து 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான் பேர் வந்து ஹக் டீர் சொல்கிறாங்கங்க. ஹக் டீர், பாகிங் டீர், அதுக்கப்புறமா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வெரைட்டிஸாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். மானை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை தாங்க. சிறுத்தையும் இங்கே இருந்துச்சு. நம்ம வந்து சஃபாரி போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அந்த காட்டுக்குள்ளே எல்லா விலங்குகளும் வந்து சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்ததுங்க. இப்போ இந்த ஜூவில் வந்து உள்ளே நுழையிறப்ப பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து சிறுத்தை, புலி, சிங்கம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து அது ஜாலியாக சுதந்திரமாக தாங்க இருக்குது. அங்கேயும் இங்கேயும் அது போகிறதுக்கு வர்றதுக்குலாம் வந்து நிறைய இடம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் போகிற டைமில் வந்து சிங்கம் வந்து கர்ஜிக்கிற சவுண்டு வந்து நாங்கள் கேட்டோங்க. அது நேரில் நான் பார்த்ததே கிடையாது. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய வகையான குரங்குகள் இருந்ததுங்க. அந்த ஒவ்வொரு குரங்குகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு குணங்கள் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஒவ்வொரு
ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு அழகாக இருந்ததுங்க. இந்த குரங்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லயன் டெயில் மங்கியூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து முதலைகள் தாங்க. இங்கே ஒரு 5-6 முதலை இருந்ததுங்க. குட்டி குட்டியாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாமே வந்து அசையவே இல்லை. நம்ம வந்து பொம்மைன்னு நினைப்போம், ஆனால் வந்து அது உயிரோட தான் இருக்குது. ஒன்று வந்து மூவ் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியவே செய்யும். அந்தளவுக்கு சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தது பறவைகள் தாங்க. பறவைகளில் வந்து நிறைய கலராக கிளிகள் இருந்ததுங்க. இந்த கிளிகள் நீங்கள் வந்து ரொம்ப விரும்புகிறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்காட்டு வீடியோவை போய் பாருங்கள். அதில் நிறைய கிளிகள் வந்து நான் கிட்டேயே கொண்டு போய் காமிச்சிருப்பேன். அதை வந்து கையில் வச்சு கொஞ்சினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் ஏற்காட்டில் பீக்கு பார்க்கு போயிருந்தோங்க. அந்த வீடியோவை போய் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதில் ஒவ்வொரு கிளியுமே வந்து நான் சூப்பராக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து பைத்தான் தாங்க. இங்கே நிறைய பாம்புகள் வகைகளும் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நாங்கள் பாம்புலாம் பார்த்தோம். பைத்தான் பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன முதலைகள்லாம் இருந்ததுங்க. இந்த முதலைகள்லேயே வந்து 4-5 வெரைட்டிஸ் இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பைத்தான் வகையை சேர்ந்தது தாங்க. இந்தியன் ராக் பைத்தான் இந்த பேர். ஒரு சில இடத்துல வந்து ஸ்னேக் பார்க் போயிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்க மாதிரியே இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சுங்க. இங்கே வந்து 3 வகையான பைத்தான்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமா ராஜநாகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நல்ல பாம்பு, இது எல்லாமே நாங்கள் பார்த்தோங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சுங்க. இந்த ஜூவில் வந்து நான் ஒயிட் கலர் மயில் பார்த்தேங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. ஏன்னா பியூர் ஒயிட் மயில் நான் பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை புலியும் பார்த்தேங்க. அதுவுமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த விலங்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.